உலக அரங்கில் குத்துச்சண்டை போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா என கூறி உலகளாவிய அரங்கை அதிர வைத்துள்ளார். யார் இவர்? அப்படி என்ன செய்துவிட்டார் என்பதைத்தான் விளக்குகிறது இந்த காணொளி. Thank you so much. First of all, praise the Lord. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. I love you. MFN என்பது உலகளாவிய குத்துச்சண்டை நிறுவனத்தின் மிக முக்கியமான விளையாட்டை குறிக்கிறது. இந்த விளையாட்டு போட்டியில் உலக அரங்கில் பல்வேறு குத்துச்சண்டை வீரர்கள் பங்கேற்பது வழக்கம். அந்த வகையில் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மணிப்பூரில் பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒருவர் போட்டியில் பங்கேற்றிருந்தார். பல்வேறு சவால்களையும் பல்வேறு இடர்பாடுகளையும் தாண்டிதான் இந்த போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. இந்திய கலப்பு தற்காப்பு போராளியான சுரங் கோரன் என்பவர் இந்த ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி MFN நடத்திய கோ-மெயின் ஈவென்ட் முழு இரவில் ஃபார்கட் என்பவரோடு எதிர்த்து போராடி சுரங் கோரன் வெற்றி பெற்றார். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரை சேர்ந்த ஒரு பழங்குடி சமூகத்தை சேர்ந்த ஒருவர் வெற்றி பெற்றுள்ளார் என்பதை கரங்களை தட்டி வாழ்த்து தெரிவித்த போது சற்று தண்ணீரை அருந்துவிட்டு நேரடியாக ஒலிவாங்கியை பிடித்தவர் பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா என்று கூறி தனது உரையை ஆரம்பித்தார். மேலும் உரையை முடிக்கும் போதும் பிரைஸ் தி லார்ட் ஐ லவ் யூ ஜீசஸ் என்று உலக அரங்கை அதிர வைக்கும் வார்த்தைகளை கூறி தனது உரையை முடித்தார். உலகமே உற்றுநோக்கிய மேடையில் தேவனை மகிமைப்படுத்தியது மட்டுமல்லாமல் அவரது சொந்த மாநிலமான மணிப்பூர் மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். மோடிஜி பிளீஸ் தயவு செய்து ஒரே ஒரு முறை மணிப்பூருக்கு வாருங்கள் என உணர்ச்சி பொங்க கலங்கிய கண்களோடு கோரிக்கை வைத்துள்ளார். இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவனை மகிமைப்படுத்தியதோடு தனது கோரிக்கையை முன்வைத்த இந்த காட்சிகளானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டுள்ளது. You're the bantamweight champion. Thank you so much. First of all, praise the Lord. Hallelujah. Thank you Jesus. You give me everything. But मेरा कोच, मेरा टीम, वारिस कोबन कोमेले, my family, thank you so much. मैं एक बात करना चाहता हूँ, मतलब this is my humble request. This is my humble request, मोदी जी, ये चुंगरिंग मेरे तरफ से मैसेज देना चाहता हूँ. हिंसा हो रहा है मणिपुर में, ऑलमोस्ट 1 year हो गया और हर दिन लोग मर रहा है और रिलीफ कैम्प में कितना लोग रहता है, खाना पीना अच्छी से नहीं मिल रहा है और बच्चा लोग अच्छी से पढ़ाई नहीं कर रहा है. हम लोग फ्यूचर के लिए बहुत परेशान है मणिपुर. और मोदी जी आप एक बार आके मणिपुर में विजिट कर लीजिए और जल्द से जल्द मणिपुर को शांति चाहिए प्लीज़. थैंक यू MFN और आयशा मैम, कृष्णा मैम, यू गिव मी दिस अपॉर्चुनिटी. मतलब मैं तो कुछ नहीं था और ये अपॉर्चुनिटी दिया, बहुत बहुत शुक्रिया. और मेरा ओपोनेंट मैंने बहुत रेस्पेक्ट किया था और दिस इज़ हाई लेवल और इस मेरा ओपोनेंट के लेवल नहीं है मैं, और ये गिफ्ट गॉड ने दिया. थैंक यू जीसस. आई लव यू. थैंक यू सो मच. சரியான இடத்தில் சரியான நபர் சரியான வேலையை செய்திருப்பதாக சமூக ஊடகவாசிகள் தற்போது இவரை பாராட்டி வருகின்றனர். நமக்கு கிடைக்கும் சிறிய வாய்ப்பில் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா என்கிற கேள்வியோடு உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.